ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மஷ்ரூம் பிரியாணியா இருக்க போகுது. அதுக்கு 2 டொமேட்டோ, 2 ஆனியன், சில்லி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். அத நான் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். நீங்க 2 நாளைக்கு மட்டும் வச்சிருந்தா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு வழியா நம்ம வந்து ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனியன் வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோவும் கட் பண்ணியாச்சு. டொமேட்டோ வந்து ஒரு ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி வந்து நம்ம காம்பு கிள்ளி 2ஆ கட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேன் வச்சுக்கலாம். பேன் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். பேன்ல ஆயில் ஊத்தி ஹீட் ஆனதுக்கப்புறம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவர் அதில இறங்குனால. ஸோ நான் வந்து சீக்கிரமா பண்ணுறதுனால 2யும் ஒண்ணா போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அத வந்து வதங்குற வரைக்கும் நான் மஷ்ரூம் கட் பண்ணலான்னு வந்துட்டேன். மஷ்ரூம் வந்து இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி கட் பண்ணா உங்களுக்கு வதங்கிரும். சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ணா சீக்கிரம் வதங்கிரும். ஒரு வழியா நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூம் வந்து அந்த மஷ்ரூம்ல இருக்க ஃப்ளேவர்லாம் அதில இறங்கும். ஸோ அதனால சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கர்ட் வந்து நல்லா டேஸ்ட் குடுக்கும். ஒரு வழியா நம்ம இந்த மாரி வதங்கியாச்சு. வதங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி மசாலா ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண போறோம். தண்ணி வந்து 1க்கு 1 1/2 ஆட் பண்ணிக்கங்க. அப்படி அரிசி ஊறலனா 1க்கு 2 ஆட் பண்ணிக்கங்க. ஒண்ணும் தப்பில்ல. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம விசில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஸோ இந்த மாரி செக் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் 3 விசில் வந்து வதக்கிரலாம். சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு வழியா விசில் வந்துருச்சு. விசில் சத்தம் கேட்டோனே நான் ஓடியாந்துட்டேன். ஏன்னா விசில் சத்தம்ன்றது நம்ம தமிழ்நாட்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் இடையில. ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரியஸாவே சொல்றேன். டேஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.